நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நியூ இயருக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் டிஷ் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நியூ இயருக்கு நம்ம வீட்டில் ஒரு ஸ்பெஷலாக பிரெட் தம் பிரியாணியும், பாய் வீட்டிலலாம் ஒரு பாயாசம் செய்வாங்க இல்லைங்களா, அந்த பாயாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இது வரைக்கும் நான் அந்த ரெசிபி எடுக்கல. பட் என்னோடய ஸ்டைலில் ஒரு பாயாசம் செஞ்சுருக்கேன். அது ஆனால் நல்லாவே வந்தது. ஸோ அந்த 2 ரெசிபி தான் இந்த நியூ இயர்க்கு நான் பண்ணேன். அதை தான் இப்போ நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் அவங்க எல்லாருக்குமே என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம உழவசாரல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஒரு 4 கிராம்பு போட்டுட்டு கடுகு போட்டு தாளிச்சிருக்கேன். கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துருக்கேன். ஜீரகம் சேர்த்துனா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்று ஒன்றா வதக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் நான் ஒரு 5 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். அப்புறம் தக்காளி ஒரு 2 நார்மல் சைஸ் தக்காளியும், அப்புறம் இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், நல்லா பொடியாக நசுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்க்க போகிறோம். இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த 5 வெங்காயத்தில் ஒரு 3/4 வெங்காயத்தை நான் பிரியாணிக்கு நான் எடுத்துக்கிறேன். மீதி வெங்காயத்தை நிறுத்த போகிறேன். அதை நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா பிரியாணி தம் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக நிறுத்திட்டு மீதி இருக்க வெங்காயத்தை நம்ம பிரியாணிக்கு வதக்கிக்கலாம். ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நம்ம வெங்காயம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நம்ம சைடில் நான் பாயாசத்துக்கு என்ன தேவையோ அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். சைடில் நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இந்த அரிசி பாயசம் தான் செய்ய போகிறோம். அதனால் நான் ஒரு அரை கிளாஸ் ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த அரிசி நம்ம ரோஸ்ட் பண்ணோன்னா நல்லா அழகாக முத்து முத்தாக வரும் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இப்போ வெங்காயத்தில் சைட்லேயே 2மே செஞ்சுக்கலாம். தக்காளி சேர்க்குறேன். தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இது எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா அரிசியும் சைடில் நல்லா பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் ஃப்ரை ஆகலை. இது சீரக சம்பா நம்ம வீட்டில் பாரம்பரிய முறையில் வேச்சு எடுத்த அந்த அரிசி. அதனால நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி முழுசாக இருக்காது. கொஞ்சம் உடஞ்சிருக்கும். நம்ம ரைஸ் மில்லே அடைச்சி எடுத்ததுனால கொஞ்சம் இருக்கும். பட் ஆனால் நல்ல ஹெல்த்து, உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது, சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே நம்ம எந்த கப்பால் இப்போ அந்த கிளாஸில் அரை அரிசி எடுத்துருந்தேன், அதில் அரை பாசிப்பருப்பு எடுத்து அதையும் ஆயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் கேரட்டு பீன்ஸு அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி இதுதான் ப்ரெட்டில் ப்ரெட் பிரியாணிக்கு இதுவும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இதை வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் சேர்க்குறேன். வெஜிடபிள்ஸ் சேர்த்து வெஜிடபிள்ஸும் நல்லா வதங்கட்டும். காய்கறி ஏன்னா உருளைக்கிழங்கு சில பேருக்கு பிடிக்கும், அது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இல்லை இதை விட கம்மியாக எதாவது சேர்த்துக்கணுன்னா கூட உங்களுக்கு என்ன பிடிக்குமோ காய்கறி அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதங்கட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான, நான் பச்சை மிளகா சேர்க்கலை, அதனால் காரம் நம்ம கொஞ்சம் கூட போடணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி தான் சேர்க்குறேன். வேறு எதுவுமே நான் சேர்க்கல. கரம் மசாலாவோ இல்லை அதுக்கு பிரியாணி மசாலாவோ எதுவுமே போடலை. எப்பயுமே நான் இது தான் செய்வேன். இதுவே நல்லாயிருக்கும், நிறைய சாப்பிட முடியும், நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு இன்னும் பெருசாக டேஸ்ட் இல்லாமலாம் இருக்காது. அதனால் நான் குழம்பு மிளகாய் பொடியை சேர்த்துட்டு இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி சீரக சம்பா அரிசி எடுத்திருந்தேன். அதனால் நான் ஒரு 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். சீரக சம்பா அரிசி கொஞ்சம் பொடி அரிசி தான், பட் ஆனால் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா தான் நல்லா வெந்து வரும். அதனால் ஏன்னா நான் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு தான் அரிசி போடுவேன். அதனால் காய் எல்லாமே சேர்க்குறதுக்கு 1 கிளாஸ்க்கு ஒரு 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா உப்பு உங்களுக்கு பத்துதா இல்லையான்னு பார்த்துட்டு கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் வதங்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன், அதுக்கப்புறமும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன்.
மிளகாத்தூளுக்கு உப்பு தேவை இல்லையா, அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி வந்து போடுறேன். இப்போ வந்து சைடில் நமக்கு பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு, அதையும் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அரிசி, பாசிப்பருப்பு இது 2 தான் முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம அரிசி பாயசம் செய்ய. அதை தனியாக வச்சுட்டு இப்போ நம்ம போட்ட அரிசியும் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. அதனால் நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்து கொஞ்சம் கிண்டிட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து குக்கர் மூடி போட்டு மூட போகிறேன். அப்போ தான் வந்து உதிரி உதிரியாக இருக்கும். இந்தமாரி கொதித்து ஃபைனலாக நீங்கள் மூடுறதுக்கு முன்னாடி நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்திங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். உங்களுக்கு அரிசி எல்லாமே வந்து உதிரி உதிரியாகவும் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிண்டிட்டு குக்கர் போட்டு விசில் வச்சிட போகிறேன். ஒரு 3 விசில் போதும். 3 விசில் நார்மலாக வைக்கிற மாதிரி இந்த குக்கருக்கு நான் எப்பயுமே நம்ம குக்கருக்கு அரிசிக்கு எது வைப்போமோ அதே விசில் தான் வைக்கிறேன். 3 விசில் வச்சிடுறோம். சைடில் வந்து நமக்கு பாயாசத்துக்கு தேவையான இதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நான் பால் வந்து ஒரு 1 லிட்டர் அளவுக்கு பால் வந்து வச்சுருக்கேன். இந்த பால் வந்து நல்லா வந்து கொதிக்கணும், நல்லா கொதிக்க விட்டுருங்க. பால் நல்லா கொதித்ததுக்கப்புறமா, அதாவது சுண்டக்கூடாது, கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நான் வறுத்து வச்சுருக்கேன் அந்த அரிசியில் பாதி அரிசியை வந்து நான் போடுறேன். பாதி அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்க பாதி அரிசியை வந்து கொஞ்சம் மிக்சியில் விட்டு வந்து உடைச்சிருக்கேன். இந்த அரிசி வந்து ஆல்ரெடி கொஞ்சம் சின்னது பெருசு எல்லாமே கலந்துருக்கும், உடஞ்சிருக்கும். அதனால் வந்து நான் அப்படியே போட்டேன். ஒருவேளை உங்கள் அரிசி பெரிய அரிசியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை உடைச்சே போடுங்க, முழுசாக போட வேண்டாம், உடைச்சே போடுங்க. நீங்கள் அதே மாதிரி இப்படி தான் வைக்கணும்னு இல்லை, இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரில் மாற்றி கூட ஒரு 4-5 விசில் வச்சு கூட எடுத்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். நீங்கள் இதிலே ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை அவசியம் இல்லை, நீங்கள் குக்கருக்கு மாற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம போட்டது எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். சைடில் வந்து நம்ம பிரியாணிக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ப்ரெட்டை வந்து நம்ம நல்லா வந்து நெய் விட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லை அதுவும் வேணும்னா அப்படியே நார்மலாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்ததை நம்ம சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தம் போட போகிறோம். ஒரு பாத்திரத்தில் வந்து நெய் அடியில் கொஞ்சமாக விட்டுட்டு கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அதில் வந்து நெய் கொஞ்சமாக விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பிரியாணி எடுத்தோம் இல்லையா, பிரியாணி ரெடி ஆகிடுச்சு குக்கரில், அதே தான் போடுறோம். நல்லா அரிசி வெந்து தான் இருக்கும். இது தம் வந்து சும்மா அந்த ப்ரெட்டில் அந்த ஃப்ளேவர் போடுறதுக்காக போடுறோம். அது பிரியாணி போட்டுட்டு மேலே வந்து ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஆனியன் போட்டுட்டு கொத்தமல்லி கொஞ்சம் தூவி அதுக்கப்புறமா வந்து ப்ரெட் வந்து வைக்கிறோம். ரோஸ்ட் பண்ணி எடுத்த ப்ரெட்டு வைக்கிறோம். அதே மாதிரி அடுத்து வந்து பிரியாணி போட்டு அது மேலே அதே மாதிரி ஆனியன் போட்டு ஃப்ரைட் ஆனியன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு மறுபடியும் வந்து ப்ரெட் வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு 3 லேயர் வந்து நான் வச்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் குவான்டிட்டி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லேயர் வச்சுக்கலாம். இல்லை பாத்திரம் பெருசாக இருந்துச்சுன்னா 2 லேயரே போதும். இது கொஞ்சம் பாத்திரம் சின்ன பாத்திரன்றதுனால 3 லேயர் வச்சுருக்கேன். ஃப்ரைட் ஆனியன் உங்களுக்கு இன்னும் கூட வேணும்னா கூட நீங்கள் நிறையா வந்து ஃப்ரைட் பண்ணி ஆனியன் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 லேயர் போட்டு எடுத்து மறுபடியும் வந்து சிம்மில் வந்து நீங்கள் அடுப்பை வச்சு அதில் வந்து சிம்மில் வச்சு ஒரு 2-3 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிவிடுங்க. குக் ஆகிறதுக்காக தம் போடுறதில்ல, இந்த பிரியாணியோடைய ஃப்ளேவர் எல்லாம் அந்த ப்ரெட்டில் போடுறதுக்காக. நீங்கள் குக்கர்லேயே போட்டு ப்ரெட்டை போட்டு இது பண்ணி எடுத்திங்கன்னா அது ஒரு மாதிரி நசன்னு சாப்பிட முடியாது. இப்படி பண்ணிங்கன்னா ப்ரெட்டும் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஃப்ளேவரும் கொஞ்சம் போயிருக்கும். நெய் கொஞ்சம் லாஸ்ட்டாக மேலே போட்டுட்டு நீங்கள் நெய் வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து வச்சு எடுத்துருங்க, அது போதும். ஆஃப் பண்ணிடணும், சிம்மில் வச்சு 2-3 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ சைடில் நமக்கு அரிசி பாயசமும் ரெடி ஆகிடுச்சு, நல்லா அரிசியும் வெந்துடுச்சு, பருப்பும் வெந்துடுச்சு. நம்ம வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 4-5 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொதிக்கும் போது அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நெய்யில் வந்து முந்திரி பருப்பு எல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி அதையும் வந்து பாயாசத்தில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் என்ன நட்ஸ்லாம் இன்னும் வேறு எதாவது நட்ஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஏலக்காய்லாம் நான் முன்னாடியே தட்டி போட்டுட்டேன். திராட்சை, முந்திரி, பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே வந்து சில டைமில் வந்து நீங்கள் நாட்டு சக்கரை போட்டுட்டிங்கன்னா இது ஆல்ரெடி பாலில் குடிச்சதுனால திரிஞ்சிரும். அதனால் நீங்கள் அதை ஆஃப் பண்ணிவிட்டு கூட குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கூட கடைசியாக நாட்டு சக்கரை போட்டு கலக்கிக்கலாம். இல்லை வெல்லம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து தெரியாது, நீங்கள் அது கூட பண்ணி பாருங்கள். ஏன்னா சில பேர் போட்டுட்டு அப்புறம் தெரிஞ்சிருச்சு சொல்வீங்க இல்லையா, அதனால் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நமக்கு பாயாசமும் ரெடி ஆகிடுச்சு, நம்ம தம் போட்ட பிரியாணியும் வந்து எடுத்து கொஞ்சம் கிளறி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் வந்துடும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
தம் பிரெட் பிரியாணியும் ரெடி, பாயசமும் ரெடி, சாமிக்கு வச்சு படைச்சி 2024 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.